கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 5வது வசனம். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். எனக்கு அருமையானவர்களை, இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்கள் அசட்டை பண்ணினார்கள், தங்களுடைய சொந்த வேலைக்கு போயிட்டாங்க. இந்த வார்த்தைகளை கேட்கிற தெய்வ பிள்ளையே, நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தரால். ஆனால் நம்ம இன்னைக்கு அசட்டை பண்ணுறோமா ஆண்டவருடைய வார்த்தையை? இல்லை நம்ம கனப்படுத்துகிறோமா? அன்று அழைக்கப்பட்டவர்கள் அதை கனப்படுத்தவில்லை, மாறாக அவன் தன்னுடைய சொந்த வேலைக்கு போயிட்டான். ஒருத்தன் வயலுக்கு போனான், இன்னொருத்தன் தன்னுடைய வியாபாரத்திற்கு போய்விட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை சற்றே ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிறோமா? கர்த்தர் சொல்லுகிறதை கேட்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோமா? வேதம் சொல்லுகிற வண்ணமாக அவர் சொல்லுகிறதை நாம் அழைக்கப்பட்டவர்கள், அது உண்மைதான். அவருடைய அடையாளம் நம்மேல் போடப்பட்டிருக்கிறது, அதுவும் உண்மைதான். ஆனால் கர்த்தர் வருகிறார், கர்த்தர் நம்மை ஆயத்தப்படியாக சொல்லுகிறார். உன் ரட்சிப்பின் வஸ்திரம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாமே ஆயத்தப்படுத்த செல்லும் பொழுது நாம் எப்படியாக இருக்கிறோம்? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எந்த பகுதியில், எந்த இடத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம்? இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையே, இந்த கடைசி காலத்தில் நம்ம எப்படியாக ஆண்டவருக்கு முன்பதாக நிறுத்தி இருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோமா? நம்ம எந்த வரிசையில் நின்றுட்டுருக்கோம்? ஏதோ ஒரு கூட்டம், எங்கே கூட்டம் போகுதோ அந்த கூட்டத்தில் நானும் ஒருத்தன், என் மேலே ஆண்டவர் இருக்கார், என் கூட இருக்கிறவங்க எல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்லி கூட்டத்தில் நின்று கொண்டு இருக்கிறோமா? எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய வரிசையிலே நீ நிற்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். வேதத்தை ஆராய்ந்து பார், வேதத்தை நல்ல தியானம் பண்ணுங்க, முழங்காலில் நின்று படிங்க, முழங்காலில் நின்று செபிங்க, உபவாசிங்க, கர்த்தருடைய சமூகத்தில் காத்துருங்க. இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடாத நாட்கள் வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதற்கு முன்பதாக எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, அழைக்கப்பட்டிருக்கிற நீ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய வரிசைக்கு வந்துரு. அந்த அழைக்கப்பட்டவர்களுடைய கூட்டத்திலேயே நின்று கொண்டு இருக்காத. அந்த கூட்டமாக இருக்கிறவங்க போராட்டங்களும் பிரச்சனைகளும் வரும்போது ஓடிடுவாங்க. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ இயேசுவை எதிர்கொண்டு செல்வதற்கு ஆயத்தப்படுவார்கள். நாமே ஒப்பு கொடுக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. எங்களை அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவர். எங்களை அழைத்தீர், எங்களை நீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக வைத்திருக்கிறேன். அழைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட வரிசைக்கு வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியின் பலனையும் வரங்களையும் பெற்றுக்கொள்ள உண்மையிலேயே நாங்கள் நின்று கனி கொடுக்க கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.